Hello friends, welcome to Pebbles. நான் இன்னைக்கு செய்ய போறது லெமன் சேமியா. ரொம்ப சுலபமா பண்ணலாம். இதுக்கு வந்து தேவையான வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி தான் நம்ம செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு டம்ளர் சேமியா எடுத்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி சின்னதா கட் பண்ணிருக்கேன். கருவேப்பிலை, கேப்சிகம்ல பாதி இருந்தாலே போதும். ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய், ஒரு லெமன், ஒரு கேரட்டை துருவி வச்சிருக்கேன். முட்டைக்கோஸ் வந்து கொஞ்சம் தேவையான அளவு எடுத்துக்கலாம். ஒரு 50 கிராம்ஸ் இருந்தாலே போதும். கொத்தமல்லி, தாளிக்கிறது கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டோம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு வந்து நல்லெண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில் எது வேணாலும் நம்ம ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டோம். கடுகு போட்டுக்கலாம். இதுக்கு வந்து நான் ரோஸ்டட் சேமியா தான் யூஸ் பண்றேன். ஒருவேளை நீங்க ரோஸ்ட் பண்ணாத சேமியா வாங்கிட்டீங்கன்னா அதை வந்து எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். அப்பதான் வந்து டேஸ்டா இருக்கும். இல்லைன்னா சேமியா வந்து பச்சை வாசம் அடிக்கும். கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு இதையும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய், வரமிளகாய் நான் வந்து கீரி போட்டிருக்கேன். இந்த காரம் எல்லாமே எண்ணெயிலேயே வந்து வதங்கிடும். அதாவது என்னன்னா மிளகாய் நம்ம எடுத்து வச்சாலும் லைட்டா அந்த ஸ்பைசி வந்து இருந்துட்டே இருக்கும். இப்போ நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்கணுங்கிறது அவசியம் இல்லை. காயும் நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். இது வந்து ஒரு 30 செகண்ட் விட்டாலே போதும். கேரட், முட்டைக்கோஸ், கேப்சிகம் இந்த 3ஐயும் நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்குது. லைட்டாக நம்ம வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா வதக்கி விடுங்க. காய் வந்து ரொம்ப வேகணும்னு அவசியம் கிடையாது. இதை வந்து லைட்டாக வெந்தாலே போதும். அப்போதான் வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இன்னொரு 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு வந்து 1 டம்ளர் சேமியாவுக்கு நம்ம 1.5 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். 1 டம்ளர் விட்டாச்சு, 1/2 டம்ளர். ஜாஸ்தி விட்டிங்கன்னா ரொம்ப குழஞ்சி போயிடும். இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். தண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் நம்ம சேமியாவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியாச்சு. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சேமியா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த அளவுக்கு தான் தண்ணி இருக்கணும். அதாவது மூழ்கிற அளவுக்கு இருந்தாலே போதும். இது வந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் வச்சு நல்லா வெந்தாச்சு. இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். சேமியா நல்லா வெந்துருச்சு. இன்னும் 1 நிமிஷம் வரைக்கும் விடலாம். அதுக்குள்ள நம்ம லெமன் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 1/2 லெமனே போதும். பெருசா இருக்கிறதுனால நம்ம 1/2 லெமன் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா ட்ரை ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா சுருண்டு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கணும். இப்போ கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆஃப் பண்ணியாச்சு கேஸை. இப்போ சுவையான லெமன் சேமியா ரெடி. சுவையான லெமன் சேமியா ரெடி. லெமன் சேமியா எப்படி செஞ்சுக்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.